நேராக போய் மடியில் உட்காந்து கட்சியே வேண்டாப்பா எனக்கு, பொது வாழ்க்கை விட்டு நீ என்னப்பா என்ன விலக சொல்கிறது, நீ தான் என்னை அரசியல் அழைச்சிட்டு வந்த, வாரிசே கிடையாது, நீ தான் என்ன வாரிசு அழைச்சிட்டு வந்த, அரசியலே வேண்டாம், நான் உன் பிள்ளையா இருக்கிறேன், உனக்கு கொல்லி வைக்கிற பாக்கியம் மட்டும் எனக்கு போதும், வேறு எது வேண்டாம், என் குடும்பத்து யாரும் பாலிடிக்ஸ் கிடையாது, என் கூட உள்ள தொண்டர்களை நீயே வச்சுக்க, எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஒரே ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லுங்கள். இப்போ போய் கொடுக்க சொல்லுங்கள். இந்த மணிக்கு 6:20 தூங்கியிருக்க மாட்டார் ஐயா, 9-10 மணி படுப்பார் அவர். போய் கொடுக்க சொல்லுங்கள். டேய் வைத்தியார உட்கார, ஏன்டா அவனை புத்தி இப்படி போகுது, நான் உனக்கு என்ன சொன்னேன், அமைதியாயிரு, நான் பேசுகிறேன், கூட்டணி பேசாமல் அங்கே போய் உட்காரு, பொட்டி பையன் உட்காரு, நான் பார்த்துக்கிறேன், போ வீட்டுக்கு போ, முன்னாடி பிள்ளை இரு, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான் அவருக்கு தேவை. சின்ன மரியாதை கேட்குறாருமா அவர், அது புரியல அவனுக்கு, வயசாகிடுது இல்லை, நம்மளெல்லாம் மதிக்க மாட்டானு போல இருக்கு, எல்லாம் பையன் கூட போய் நிற்கிறானுவா, எல்லா அப்பாக்களுக்கும் இந்த ஃபீலிங் இருக்குமா. ஒரு அப்பாவுக்கு முன்னாடி பிள்ளை போய் புகழ, உங்களை மாதிரிலாம் கிடையாதுங்க, உங்கள் பிள்ளை வேறு லெவலுங்கன்னா அது அப்பனால் ஒத்துக்க முடியாது. உள்ளுக்குள்ளே மகிழ்வான் அப்படியே, உள்ளுக்குள்ளே அகமழை உள்ளுக்குள்ளே மகிழ்வான் அப்படியே மனசு. ஜெயிச்சிட்டான்டா, பேரை காப்பாத்திர வெளியில் என்னத்தை பெருசாக பேசிக்கிச்சா நான் கட்டி, அவனுக்கு என்ன தெரியும், நான் பேசுகிறேன் வாங்க அப்படிம்பாங்க. அதான் பெரியவங்க. அந்த புரிதலே எனக்கு இப்போ தான் வருதுமா. அன்புமணி வீட்டில் நடக்கிற பிரச்சனை எங்கள் வீட்டில் நடந்த பிரச்சனை, அது விட்டு அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனை, நம்ம வீட்டில் சின்ன நடந்துச்சு. அப்போ நம்ம தான் விட்டு கொடுத்து போகணுங்கிறது தான் புரிஞ்சுக்கிட்டேன்.